இங்க இருக்க ப்ராடக்ட்டிலே எது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குற காசுக்கு ஒர்த்து, எது லாங்கஸ்ட் டைம் ஹாட் அண்ட் கோல்டா வச்சிருக்கு, அண்ட் வந்து எது ட்ராவல்க்கு பெஸ்ட்டு, எது டெய்லி யூஸ்க்கு பெஸ்ட்டுன்னு தான் செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வீடியோவ கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நான் ஃபைனலா காட்டுற ப்ராடக்ட் தான் என்ன ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்சுலேட்டட் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்துடலாம். பார்க்கவே வந்து க்யூட்டாக இருக்குது. இதோட கெப்பாசிட்டி 350 ml வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து இது வந்து நம்மளுக்கு 12 ஹவர்ஸ் வந்து ஹீட் ஆகும், 24 ஹவர்ஸ் வந்து கூலிங்காகவுமே வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி பார்ப்போம், லீக் ஆகுதா எப்படி இருக்குது அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இது வந்து 250 ml இருக்கக்கூடிய கப்பு. ஸோ நான் வந்து இதில் வந்து ஊற்றி காமிக்கிறேன். இதில் வாட்டர் ஊற்றுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸி தான். இதில் பார்த்தீங்கன்னா 250 ml தான் வந்து கெப்பாசிட்டியில் வாட்டர் வந்து பிடிக்குது. இது வந்து கேப் வந்து மூடும்போதும் ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் வந்து இது சைஸை பார்த்தா நம்மளோட கிட்ஸு இல்லாட்டி நம்ம வந்து ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்ட்பேக்கில் வந்து வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சைஸ் வந்து வைக்க முடியுதான்னு. ஸோ ஹேண்ட்பேக்கில் வைக்க முடியுது. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகுறது வந்து ஈஸி தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கில் வந்து ஈஸியாக வந்து ஃபிட் ஆகுது. அதனால வந்து போர்ட்டபிலிட்டி நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஆனால் இது வந்து கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெவியாக இருக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 250 ml தான் வந்து இது வந்து பிடிக்குது. ஸோ நீங்கள் ஒரு டீ இல்லாட்டி ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஆஃபீஸ்க்கோ ட்ராவல் பண்ணும்போதோ ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டு போய்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து லீக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். லீக் ஆகலை. நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து பார்க்க போகிறோம். செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு. மேட் ஃபினிஷிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோட்டிங் வந்து வெளியே இருக்கும், உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. 2 வால் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 18 ஹவர்ஸ் வந்து கோல்டாகவும் 12 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டாகவுமே வந்து வச்சுருக்கோம். இதோட கெப்பாசிட்டி 500 ml வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து கேரி பண்ணுறதுக்குமே வந்து ஈஸி. ஸோ பிபிஏ ஃப்ரீ அண்ட் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி, ரொம்ப சேஃபாக இருக்குது. லீக் ஆகுதான்னு மட்டும் நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டாக எவ்வளோ நேரம் இருக்குது, ஹாட்டாக எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து இதுலேயுமே இப்போ வாட்டர் ஊற்றி செக் பண்ணி பார்த்துருவோம் லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆர்டர் போட்ட கலர் வந்து பிங்க்கு, பட் எனக்கு ரிசீவ் ஆனது இது. ஆனால் ஒயிட்டுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து கூலிங்காகவும் இருக்கணும், ஹாட்டாகவும் இருக்கணுன்றனால இந்த இது வந்து நல்லாவே வெயிட்டாக இருக்குது. அண்ட் வந்து ப்ரீமியமாக குவாலிட்டியாக இருக்குது. ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. காஃபி அண்டு டீ லவராக இருந்தால் உங்களுக்கு தான் இது. இது வந்து ஒரு வேக்கம் ஃப்ளாஸ்க்கு செட்டு. இதை நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபீஸ்லேயே வச்சுக்கலாம். இல்லை உங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட வந்து நீங்கள் எப்பயுமே வச்சுக்கலாம். இதில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்தோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 500 ml. ஸோ இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 500 mlன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து 12 hours வரைக்குமே வந்து ஹாட்டாக வச்சுருக்கோம். அண்ட் வந்து 12 hours வந்து கூலிங்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது மட்டும் சில்வரில் வந்து இருக்குது. ஸோ இதையுமே நம்ம வந்து ஒரு கப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஓப்பன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்படி ஊற்றும்போது டீ வந்து
இருக்குது அப்படின்னா 2 கப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேப்பு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதோட சேர்த்து 3 கப் வந்து இருக்குது. அண்ட் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. 3 கப் ஒரு ஃப்ளாஸ்க் வந்து வந்திருக்கு. ஸோ இத்தனை இது கொடுத்துருக்காங்கன்னா இதோட ரேட் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இதோட ரேட்டை கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க. வெறும் 362 ருபீஸ்க்கு தான் வந்து இதை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் கூட 500க்கு மேலே இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் வந்து இது 360 ருபீஸ்க்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எவ்வளோ நேரம் ஹாட்டாக இருக்குது, கோல்டாக இருக்குது அப்படின்ட்டு அதையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஒரு செட் வந்து நம்ம ஃபேமிலிக்கே வந்து யூஸ் ஆகும். அண்ட் இதில் பாருங்கள் ஹேண்டில் தான் இருக்கிறனால பிடிக்கிறதுக்கு நல்லாவே வந்து க்ரிப்பாக இருக்குது. அண்ட் வந்து இது ஒன்று வாங்கினா இந்த 2 வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. நல்ல குவாலிட்டியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஸ்ட்ரா வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஸ்பெஷல்னே வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரா வச்சு குடிக்க பிடிக்குமா அப்படின்னு வந்து சொல்லுங்கள், அது செக் பண்ணிடலாம். இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் தான். இதில் பாருங்கள் 1500 ml வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹேபிட் பியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சிப்பரை வந்து தனியாகவே எடுத்துடலாம். $1500 1.5 லிட்டர் தண்ணி கிட்டத்தட்ட ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதே விரும்ப மாட்டீங்க, இல்லை வந்து நான் கம்மியாக தான் குடிப்பேன்னா இந்த மாதிரி சிப்பர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்ட்ராவுமே வருது. ஆனால் நல்லா லைட் வெயிட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டில், இது வந்து பார்த்திங்கன்னா 800 ml வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து சிப்பர் தான். ஸோ சிப்பரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிடிக்கிறதுக்கு நல்ல க்ரிப்பாக கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கையில் மாட்டிக்கிறதுக்கு. லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சிலிக்கான் ரப்பர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த குட்டியோன் பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 300 ml வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் பாட்டில் தான், ஸ்ட்ரா வந்து வராது இதில். இது வந்து டியூரபிள் அண்ட் வந்து லைட் வெயிட். அது மாதிரி உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக்ஸால் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த செட் வந்து தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இதை நான் வந்து 479க்கு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 479 வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான். ஏன்னா 3மே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நார்மல் சிப்பர் பாட்டில் மட்டுமே வந்து 700 600க்கு மேலே வந்து நிறையா இருந்துச்சு. இந்த காம்பவுண்ட் வரையில் இது இருந்துச்சு. பட் இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. ட்ராவல் டைமுக்கு இந்த வாட்டர் பாட்டில் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃப்ளாஸ்க்லையும் வாட்டர் கேன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து நான் வந்து ஊற்றி வச்சேன். நான் வந்து ஒரு மார்னிங் ஒரு 8:00 கிட்ட வந்து 2லையுமே வந்து நல்லா கொதிக்க வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 2மே பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ஆனால் 12 ஹவர்ஸ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பச்சை தண்ணியாக மாறிடுச்சு. அவ்வளோ ஹாட்டாக வந்து கிடையாது. நீங்கள் ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்குமே இதில் வந்து ஹாட் அண்ட் கோல்டாக வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் ஹீட் அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கூலிங் வாட்டர் ஊற்றி ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணேன். இதுவுமே நான் வந்து கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் கிட்ட தான் வச்சேன். 8 ஹவர்ஸ் கிட்ட வச்சதில் இதில் நான் எவ்வளோ ஐஸ் கட்டி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஐஸ் கட்டி கிட்ட தான் வந்து உருகி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. மித்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கூலிங்காக வந்து இருக்குது. அண்ட் வந்து நான் திரும்ப 12 ஹவர்ஸ் கிட்ட வந்து வைக்கும்போது இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஒரு 2, 3 ஐஸ் க்யூப் மட்டும் கரைஞ்சிருக்கு. ஆனால் அப்படியே இருக்குது, ஐஸ் கட்டியாகவே இருக்குது. ஏன்னா கூலிங் வாட்டர் வச்சா எனக்கு சரியாக
சொல்ல தெரியல. அதனால வந்து நான் வந்து நம்ம ஐஸ் கட்டியாவே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத வந்து போட்டேன். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஹாட்டாவுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ஹாட்டா செக் பண்ணும்போது ஒரு 10 ஹார்ஸ் கிட்ட வந்து ஹாட்னஸ் வந்து இருக்கு. 12 ஹார்ஸ் கிட்ட போகும்போது அது வந்து மைல்டா வந்து குறைஞ்சிருது. ஸோ நான் இதில இப்ப இந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அந்த வாட்டர ஊத்தி பார்க்குறேன் பாருங்க. ஒரு சூடு கூட அதில கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து அடுப்புல வந்து வாட்டர் வச்சா லைட்டா ஹீட் ஏறி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட இது 12 ஹார்ஸ் கழிச்சு. ஸோ இந்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு தான் ஒர்த்தா இருக்கு. அவங்க சொல்ற டைம்க்கு வந்து ஒர்த்தா இல்ல. அ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, 12 ஹார்ஸ் 24 ஹார்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, அந்த அளவுக்கு இல்ல. ஆனா கண்டிப்பா வந்து ஒரு 6 ஹார்ஸ் கிட்ட வந்து நல்லாவே ஹாட்டா இருக்கு. கோல்டா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, 8 ஹவர்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எவ்வளோ நேரம் வந்து ஹாட்டா இருக்குன்ற மாதிரி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அந்த குட்டியோண்டு இருக்க அந்த பிங்க் பாட்டில் மட்டும் தான் ஹீட்டும், கோல்டும் நல்லா வந்து நம்ம எப்படி வைக்கிறோமோ, அதே இதில வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்துன்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்க வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எப்படி இருக்கு அப்படின்றதையுமே எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ அந்த ஐஸ் கட்டி பாருங்க, நான் தண்ணி ஊத்துனேன், இவ்வளோ தான் தண்ணி ஆயிருக்கு. மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஐஸ் கட்டியா இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதில வந்து நீங்க டெய்லி யூஸ்க்கு வந்து வாங்கணும்னா, கண்டிப்பா வந்து இந்த குட்டியோன்னு ஃப்ளாஸ்க் மாரி இருக்குல்ல, இத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆஃபீஸ் போறவங்களா இருந்தா, கண்டிப்பா டீயோ, காஃபியோ இதில கொண்டு போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ட்ராவல் டைம்ல கொண்டு போலாம். ஆனா எப்படின்னா, நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கனால, ரொம்ப லாங் டைமா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, நான் கீழ டேக் ப்ராடக்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து லிங்க் வந்து குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நீங்க இந்த 5 ப்ராடக்ட்டுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஸோ என்ன மாதிரியா இருக்கு? அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அண்ட் வந்து இதோட எல்லா லிங்க்கையுமே நான் வந்து டேக் ப்ராடக்ட்ல வந்து குடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ்லயுமே வந்து குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். ஸோ எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் வந்து குடுங்க. தேங்க் யூ ஸோ மச்.